அல்லாஹ் தஆலா உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தடவை கபூல் செய்வான். அப்ப சிலர் கேள்வியா கூட கேட்பாங்க, நான் எப்ப தௌபா செஞ்சாலும் அடுத்த செகண்ட் பாவத்தை செஞ்சிடுறேன், அப்ப இது அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வானா அப்படின்ட்டு. நாங்க அதுல அல்லாஹ் தஆலா தௌபா ஏற்றுக்கொள்வான்னு பதில் சொன்னாலும் சைத்தான் ஒரு பதில் சொல்றான், எப்படி உண்ட தௌபா என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீ ஒன்று பாவத்தை விடணும் அல்லது தௌபா விடணும். எதை விடுவான் இவன்? தௌபா விட்டுருவான். அல்லாஹ் மதிக்கிறதுக்காண்டி தௌபாவை விட்டுருவான். என்றைக்கு முழுசா திருந்துறாரோ அப்பதான் தௌபா கேட்கணும்னு முடிவெடுப்பான். அதுக்கப்புறம் அவர் திருந்தவே மாட்டார். எனவே எப்போ முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும்? நம்ம போராடி கொண்டே இருக்க வேண்டும். கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யறான்? சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான். அதுக்குத்தான் வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தடவை கபூல் செய்வான். ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் 20 வருடங்கள் இபாதத்து செய்ய முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்த இபாதத்திலே 20 வருடங்கள் அனுபவித்து தொழுதிருக்கிறேன். அப்ப 20 வருடம் என்ன போராட்டம். ஒரு தடவை தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, அடுத்த தடவை என்னது நம்மட போராட்டம் தஹஜ்ஜத்துல இல்லையே சுபகுல விளங்கிட்டா. அந்த அறிஞர்களோட போராட்டம் என்ன, ஒரு தடவை தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது தூங்கும், மறுபடி முயற்சி, இப்படியான ஒரு பெரிய போராட்டம் கண்டு கண்டு கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க? சக்சஸ், வெற்றி அடைந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் ஒரு தடவை வரும். எங்களது உள்ளத்தை வைத்து எங்களது முயற்சி, இஹ்லாஸ், எங்களுடைய எண்ணங்கள், நாம் எங்க போறோம் என்ற பாதையெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே என்றைக்கு நம்ம இஸ்திஸ்லாம் ஷைத்தானுக்கு சரண்டர் ஆகிற ஒரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆகிரு லஹதா, நமது உயிர் போகக்கூடிய கடைசி தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்மளுக்கு என்ன செய்யலாம்? வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.